Hello everyone. So எல்லாருக்கும் ரேண்டம் நம்பர் வந்திருக்கும். பட் நமக்கு என்ன ரேங்க் வரும்ன்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ என்ன ரேங்க் வந்தா நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்ன்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 20 காலேஜஸோட ரேங்க் டீடைல்ஸ் நான் கொடுக்க போறேன். ஸோ கம்யூனிட்டி வைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கவுன்சிலிங்கான ரேங்கிங் தான் நான் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க், அதாவது நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்களோட என்ன பொசிஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓசி கம்யூனிட்டிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா 44 ரேங்க்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பிசி இருந்தீங்கன்னா 83 டாப் 80 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியா இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பிசிஎம் பார்த்தீங்கன்னா 429 வரைக்கும் இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 138. ஸோ எஸ்சியா இருந்தீங்கன்னா டாப் 1000 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சிஏ வந்தீங்கன்னா டாப் 2500 ரேங்க்ல இருந்தீங்கன்னா கிடைக்கும். எஸ்டியா இருந்தீங்கன்னா டாப் 6000 ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எஸ்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ எஸ்டி எம்ஐடில பாத்தீங்க அப்படின்னா 3500 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் சிஇஜி கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா 6000ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ப்ராப்பரா பண்ணல, அதனால மாறி வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிஇஜி கேம்பஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. ஸோ அதுக்கு இருக்கப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேங்க் கம்மியாகுது. ஸோ டாப் 200ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிசி பாத்தீங்கன்னா டாப் 350 இருந்தீங்கன்னா பிசி கிடைக்க சான்சஸ் இருக்கும். பிசிஎம் 670, எம்பிசி பாத்தீங்கன்னா 380, எஸ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2100. ஸோ எஸ்சி பாத்தீங்கன்னா 7500. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிஎஸ்ஜி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 400ல இருந்தீங்க அப்படின்னா ஓசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 670 இருந்தீங்கன்னா பிசி கிடைக்க சான்சஸ் இருக்கு. எம்பிசி பாத்தீங்கன்னா 1500. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி 10,000, எஸ்சி பாத்தீங்கன்னா 6900. ஸோ இது பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ்னால பாத்தீங்கன்னா மேபி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பரா பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜஸ் எல்லாமே 5000 ரேங்கிங்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் எஸ்சி பிஎஸ்சி பாத்தீங்கன்னா 10,000 ரேங்கிங்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா டாப் 500ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கிடைக்கும். டாப் 1000ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கிடைக்க சான்சஸ் இருக்கு. டாப் 1700ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது 1400ல இருந்தீங்கன்னா ஓசி கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிசிஎம் பாத்தீங்கன்னா 2600ல இருந்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. எஸ்சி பாத்தீங்கன்னா 5500ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த 3 லட்சம் பேர்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரேங்க் எங்க இருக்கு அப்படின்றதான், நீங்க 3 லட்சம் பேர்ல எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றதுதான் இந்த ரேங்கிங். கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் பாக்குறப்போ இதோட சேஞ்ச் ஆகும். இதோட பாத்தீங்கன்னா ரேங்கிங்ஸ் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட். ஸோ இது அதோட கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதுரை தியாகராஜா 1500ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி க்ளோஸ் ஆகுது. பிசி பாத்தீங்கன்னா 2100ல இருந்தீங்கன்னா பிசி க்ளோஸ் ஆகும். அடுத்து எம்பிசி பாத்தீங்கன்னா 2800 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், இது பாத்தீங்கன்னா ஓசி 1900, பிசி பாத்தீங்கன்னா 2900, எம்பிசி பாத்தீங்கன்னா 4000, எஸ்சி 21,000 ரேங்கிங் வரைக்கும். இப்போ நீங்க டாப் 21,000ல இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட் அண்ட் எஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சி அப்ளைட் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா 41,000 ரேங்க்ல இருந்தீங்கனாலே உங்களுக்கு எஸ்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா, அதனால மிஸ் பண்ணாம அப்ளை பண்ண ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3200 டாப் 3200ல இருக்கணும். எம்பிசி பாத்தீங்கன்னா 2500 ரேங்க்ல இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியாகராஜாவோட செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அடுத்து குமரகுரு காலேஜ் பாத்தீங்கன்னா ஓசி டாப் 3500ல இருக்கணும். பிசி 5600, எம்பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6600ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பாத்தீங்கன்னா 28,000, எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 32,000. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் பாத்தீங்கன்னா 4000. அடுத்து பிசி பாத்தீங்கன்னா 6700, எம்பிசி பாத்தீங்கன்னா 5900. நெக்ஸ்ட் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பிசி டாப் 7000ல
க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10,000ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங் தெரியும். ஸோ உங்களுக்கு 1000, 2000, 3000லேயே வந்தது. 5000க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா 10,000 போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஸோ அங்கே வந்து இந்த ரேங்கிங்லாம் கொஞ்சம் உள்ள வரும். நெக்ஸ்ட் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி 7,900, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 10,900ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 70,000ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 9,600, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 10,000ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 11,000ல க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரேங்கிங்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 20 காலேஜஸ். உங்களுக்கு ஒரு ரேங்கிங் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ஓவரால் ரேங்க். ஸோ கம்யூனிட்டி வைஸும் ரேங்க் பார்க்கணும். ஸோ அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்றது கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.